டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ட்ரிக்கலா ஸ்கிரிப்ட் ஆஃப் காட். ஒரு தெலுங்கு மூவி. டைரக்டர் மணி தெல்லக்குடி டைரக்ஷனில் வெளியாகி இருக்கு. அவரே கதை எழுதியிருக்காரு. எடிட்டரும் அவர் தான். அஜய், மாஸ்டர் மகேந்திரன் மற்றும் பலர் நடிப்பில் வெளியாகி இருக்கு. சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லே இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, பல வருடங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்பு, ஒரு ராயல் ஃபேமிலி, பண்ணையார் குடும்பம், ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஏகப்பட்ட சொத்து பத்து நிலபலம்லாம் இருக்குது. அந்த ஊர் ஜமீன்தார் மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு குழந்தை இல்லை. இதுக்காக அந்த மனைவி காட்டேரியம்மனை பயபக்தியோடு வேண்டிக்கிறாங்க. அந்த கோயிலில் இவங்களுக்கு பாசிட்டிவான பதில் கிடைக்கிது, குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி. இவர் அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாட்டை வெட்டி பலி கொடுக்குறாரு. அது செய்ய வேணாம் அப்படின்னு அந்த மனைவி தடுக்கிறதுக்காக போகிறதுக்குள்ள அவர் பலியை கொடுத்துட்றாரு. கோமாதா தெய்வம் மாதிரி, அதை போய் பலி கொடுத்துட்டிங்களே, நமக்கு சாபம் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி, நினச்ச மாதிரியே குழந்தை பிறக்குது. ஆனால் சில குறைகளோட பிறக்குது. ஊனமுற்ற குழந்தையாக பிறக்குது. இந்த சாபத்தால் அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த ஊரே பாதிக்கப்படுது. அதுக்காக சில பேர் ஊரே காலி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் வாழ்கிறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க. அந்த குடும்பம் இப்படியே தலைமுறையாக அந்த ஊரில் வாழ்ந்து வராங்க. ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் குடும்பம் மாதிரி பிறக்கிற குழந்தையெல்லாம் சில குறைகளோடு பிறக்குது. அந்த குடும்பத்தில் கடைசியாக அவர் தெலுங்கு நடிகர் அஜய் குழந்தையாக பிறக்கிறாரு. அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெயில் அவர் உடம்புல படவே கூடாது, அப்படி ஒரு பிரச்சனை. அவர் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அஜயோட அப்பா 2ஆம் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவர் ஒரு குடிகாரன், சந்தேக பேர்வழி. 2வது மனைவியும் நம்பவே மாட்டேங்கிறாரு. சந்தேகப்பட்டு அடித்து கஷ்டப்படுத்துகிறாரு. அந்த 2வது மனைவியும் தலையெழுத்துன்னு இருக்காங்க. அஜய் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. அஜய் வெயில் படக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே அவங்க அப்பா அவர் வச்சுருக்கிறதுனால ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சைக்கோவாக மாறுறாரு. ஒரு கட்டத்தில் அவங்க குடும்பத்துக்குள்ளே சின்ன பிரச்சனை வர்றதுல அவங்க அப்பாவையே சுட்டு கொன்னுடுறாரு அஜய். அதுக்கப்புறம் அவங்க சித்திக்கு ஒரு மகள், அஜய்னு ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. நிலப்புலங்கள், சொத்துக்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் செலவுக்கு காசு இல்லை. அதுக்காக கடன் வாங்குறாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஃபைனான்ஸுக்காரன் உடனே காசை கொடு, இல்லைன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு இவங்க சித்தியை மிரட்ட பிரச்சனை பெருசாகுது. அஜயோட தாய் மாமன் மகன் சம்பத்துன்னு பேர். அவன் ஒரு அதிக பிரசங்கி. அவன் இவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வாங்கின கடனையெல்லாம் கொடுத்து மேற்கொண்டு இவங்களுக்கு பணமும் கொடுக்குறான். அந்த ஃபைனான்ஸ்காரனோட சேர்ந்து ஒரு சதி வேலையை பின்னி இந்த அஜய் குடும்பத்தையே காலி பண்ணி 3 பேரையுமே கொன்று புதைச்சி அந்த அஜய் குடும்பத்தோட சொத்தையும் ஆட்டையை போடுறாங்க ரியல் எஸ்டேட்டுக்காரங்களும், அந்த சம்பத்து, அந்த ஃபைனான்ஸுக்காரங்களும். இதோட பிரச்சனை முடிஞ்சுதானா? இல்லை, பிரச்சனையே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஒரு குரு மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தர் ட்ரிக்கலா அப்படின்னு ஒரு சக்தியை உருவாக்கி தன்னோட சிஷியனை கூப்பிட்டு, நீ நேராக சுடுகாட்டுக்கு மயானத்துக்கு போய் இந்த ட்ரிக்கலாவை வச்சு பூஜை பண்ணு, அதுக்கு தேவையான ஆத்மாவை அதுவே தேர்வு பண்ணிக்கும், நீ பூஜை முடிஞ்சு திரும்பி பார்க்காம வந்துடுன்னு சொல்கிறாரு. அந்த சிஷியனை அதே மாதிரி போகிறான். ஒரு இலை மாதிரி ஒன்று பறந்து போய் ஒரு சமாதியில் உட்காருது. அந்த சமாதியில் வச்சு பூஜையை பண்ணி முடிக்கிறான். அந்த சமாதி இறந்து போன அஜயோட சமாதி. அந்த ட்ரிக்கலாவுக்கு சக்தி அஜய்க்கு கிடைக்கிது. அஜய்க்கு நியாயம் கேட்டு கோபமாக வேகமாக அந்த ட்ரிக்கலா புறப்படுது. அது ஒரு பேய் தான். அதுக்காக மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார் இல்லையா, சோலா ஸ்டாரு, அவரை பயன்படுத்திக்குது அந்த ட்ரிக்கலா. இதுக்கப்புறம் என்னாச்சு, அஜய் குடும்பத்துக்கு நியாயம் கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை.
ஒரு அமானுஷியாக ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஒரு வித்தியாசமான படம் தான். அஜயோட ஸ்டோரி ஒரு தனி ட்ராக்காக போகுது. அப்படியே பேரலாக மாஸ்டர் மகேந்திரன் ட்ராக்கு. ஒரு வேலை விஷயமாக ஒரு பங்களாவை ரெனோவேட் பண்ண போய் ஒரு ஜமீன் பங்களாவில் மாட்டிக்கிறாரு இவர் மாஸ்டர் மகேந்திரன். அந்த பங்களா அஜயோட பங்களா. இப்படி தான் சோலா ஸ்டாரு பேய்கிட்ட சிக்கிக்கிறாரு. அப்புறம் அந்த பேய் அவரை யூஸ் பண்ணிக்குது. அவர் சோலா ஸ்டாருக்கு இதில் ஒரு காதலும் இருக்குது, அதுவும் பேய் கூட. மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் சனாதன தர்மம் பூர்வ ஜென்ம பகை சாபம்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கு படம். தெளிவாக புரியும்படி இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்கள் இந்த படத்தை தான் பார்க்கணும். அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும். அப்படி செலுத்தி இருந்தால் இது ஒரு அருந்ததி படம் மாதிரி ஒரு சூப்பரான படமாகவே வந்திருக்கும். ஒரு சுமாரான படம்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான படம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் மூவி தான். டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஓடிடி தளத்தில் தானே பார்க்க போகிறோம். சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.